நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 89வது அதிகாரமாக உள்ள உட்பகை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 883வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறியப் போகின்றோம். உட்பகை என்பதற்கு உற்ற உறவுகளின் பகை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 883வது திருக்குறளுக்கு செல்வோம். உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மற்பகையின் மானத் தெரும். உட்பகை அஞ்சி தற்காக்க உழைவிடத்து மற்பகையின் மானத் தெரும். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் உட்பகைக்கு அஞ்சி தன்னை காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காக்காவிடில் சுடாத மண்கலத்தை அறுக்கும் கருவி போல நாம் தளர்ச்சியுற்ற காலத்தில் தப்பாமல் உட்பகை நம்மை அழித்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: ஒருவர் உட்பகைக்கு அஞ்சி தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு காக்காவிடில் சுடாத மண்கலத்தை அறுக்கும் கருவி போல நாம் தளர்ச்சியுற்ற காலத்தில் உட்பகை தவறாமல் நம்மை அழித்துவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.